வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை போர்டிலேருந்து நம்ம தேர்வு அப்படின்றது எழுதியிருந்தோம். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த போஸ்டிங்கான ரிசல்ட் அப்படின்றது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஆஃப்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூக்கான கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட்டு அப்படின்றது அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை போர்டு இதிலேருந்து நிறைய விதமான போஸ்டிங், ஜூனியர் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ட்ராட்ஸ்மேன், ஓவர்சீர், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் அப்படின்றது போட்டிருந்தாங்க. 29, 30 மற்றும் 6ஆம் தேதிகளில் தேர்வு அப்படின்றது நடைபெற்றது. அது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. MAWS அப்படின்றது டிகிரி ஸ்டாண்டர்டு டெக்னிக்கல் போஸ்ட். அதாவது ரிசல்ட்டு இப்படி தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ரிஜிஸ்டர் நம்பர் இன் அசெண்டிங் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுடைய பேர் இருக்கும், எது இருக்கும்லாம் பார்க்க வேணாம். மார்க் எவ்வளோ அப்படின்றது இல்லாமல் ஜஸ்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், இந்த ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாருமே இன்டர்வியூக்கு செலக்டட் அப்படின்றத போட்டிருக்காங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்னு ஒரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக அவங்க போட்டிருக்காங்க. ஸோ நம்பரை இப்படி அசெண்டிங் ஆர்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. அங்கே மேலே உங்களுக்கு சர்ச் ஆப்ஷனே வரும். அதை சர்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய முழு ரிஜிஸ்டர் நம்பரை போட்டு உங்கள் பெயர் தானா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க. அதே போல் அது டிகிரி ஸ்டாண்டர்டில் என்ன லெவலில் இருக்குது அப்படின்றது மேக்ஸிமம் ஒரே நம்பர் இருக்க சான்ஸ் இல்லை. இருந்தாலும் கரெக்டான போஸ்டிங், இப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு அப்படின்னா அதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, உங்களுடைய பெயர் அந்த இடத்துல தான் இருக்கா, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அங்கே தான் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கிங்க. ஸோ கொஞ்சம் நிதானமாக செக் பண்ணுங்கள். இதில் பேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 பேஜ் வரையும் இருக்குது. ஸோ 52 பேஜ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பயம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். அதே போல் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நோட்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவலையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.